அரசினுடைய இளைஞர் மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் ஹெட் குவார்ட்டர்ஸே நம்மளுடைய இடத்துல தான் அது நடந்துட்டு இருக்குது. நான் ஒரு இது வரைக்கும் ஒரு 7 கோயில் கட்டியிருக்கிறேன். இன்னைக்கு கோயம்புத்தூர்ல வடவள்ளியில ஒரு கோயில் நான் கட்டி நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி பின்புலத்திலிருந்து நான் வந்திருக்கிறேன். ஆனா இந்த கடன் பிரச்சனையிலையும் மன உளைச்சலையும் ஒரு மன நோய்க்கு ஆளாகப்பட்டவங்க ஒருத்தங்க இன்னைக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லாம தன்னுடைய மகளுடைய தவறு கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே ஆவணப்பூர்வமானது. நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன். அந்த பொண்ணு பேசினா பிடிச்சாங்கிறதுக்கான விஷயங்களும், ஏன்னா இவனுடைய ஃப்ரெண்ட்ஸு கிட்டேயோ சரி கூப்பிட்டு தவறான முறையில சொல்றது, என்னையும் என்னோட மனைவியும் மரியாதை இல்லாம பேசுறது, இதெல்லாம் ஒரு லிமிட்டுக்கு மீறி போறப்போ அதை ரெக்கார்ட் பண்ண சொல்லி ரெக்கார்ட் பண்ணியே வச்சிருக்கிறேன். அது கேமரால வேண்டாம், நான் தனியா போட்டு காட்டுறேன். தேவை ஏற்பட்டால் அந்த ஃபைல்ஸையும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். இதெல்லாம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னு உடனே தான் நான் கூப்பிட்டு மிரட்டுறேன், நான் பண்றேன் அப்படிங்கிறது. நான் அனுப்பிச்ச மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறேன், அது இருக்குது. குழந்தைகளுடைய நன்மைக்காக நாம் சமாதானமா போகணும், சுமூகமா இந்த பிரச்சனையை முடிச்சுக்கணும், என்ன நம்பு, என்ன கூப்பிட்டு பேசு அப்படிங்கறத தான் நான் மெசேஜா அனுப்பிச்சேன். அதையும் நான் காட்டுறேன். ஆனா அதை அவங்க டெலீட் பண்ணிட்டு நான் டெலீட் பண்ணிட்டேங்கிறது பிரஸ் மீட்ல சொல்றாங்க. நான் டெலீட் பண்ணாதது என் கையில இருக்கு, அதையும் நான் காட்டுறேன். சோ இந்த பிரச்சனையில அவங்களுடைய தவறு வெளிப்பட்டுருச்சு, அவங்க செஞ்ச அந்த போர்ஜரியும் வெளிப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இன்னைக்கு இந்த பிரஸ் பீப்பிளை கூப்பிட்டு அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. இதுல எந்த விதமான ஒரு முகாந்திரமோ அல்லது எந்த விதமான ஒரு ஆதாரமோ இல்லாத குற்றச்சாட்டுகள். என்னுடைய நிலை என்ன, என்னுடைய வீடு என்ன, எனக்கு இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் என்ன, எல்லாமே நீங்க நேரடியா நீங்க பாத்துக்கலாம். நான் எந்த இடத்துலயும் போய் காசு வாங்குற நிலைமையில நான் இல்ல. 4 தலைமுறையா நாங்க இந்த சொத்துக்களை பராமரிச்சுட்டு வரோம். நான் இன்கம் டாக்ஸ்ல டிக்ளேர் பண்ணி நான் வச்சிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன தேடி எந்த ஒரு கடன்காரனும் அவங்களுக்கு வந்த மாதிரி வந்தது கிடையாது. டியூ கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு வண்டியை நான் வித்தது கிடையாது. நான் என்கிட்ட இருக்கிற ஒரு பைக்கு, என்னோட பைக்கோடைய விலைக்கு 1 வருஷம் இருட்டுக்கடை அல்வா சம்பாதிச்சாதான் நான் வாங்கி வச்சிருக்கிற பைக்கை வாங்க முடியும். என்கிட்ட ஹார்லி டேவிட்சன் பைக் நான் ஐடில டிக்ளேர் பண்ணி நான் வாங்கியிருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு நிலையில தான் நான் இருக்கிறேன். ஆனா அந்த டியூ கட்ட முடியாம வண்டி விற்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க என்ன பார்த்து கடனை கேட்டேன், பிடிச்சேன், வரதட்சணை கேட்டேன், 1.5 கோடி கேட்டேன் அப்படிங்கறதெல்லாம் முழுமையான பொய். இத அந்த இந்தியன் பேங்க்ல இன்னைக்கும் நீங்க போய் வெரிஃபை பண்ணலாம். அவங்களுக்கு இப்போ நாம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் 5 கோடி ரூபாய் கடன் இருக்குது. இதை யாரும் மறக்க முடியாது. இன்னைக்கும் ஜிஎஸ்டி ஆபீஸ்ல போர்ஜரி பண்ண டாக்குமெண்ட் அங்க இருக்குது. அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக எதிர்த்தரப்பு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அது நான் தூண்டுறேனோங்கிற மாதிரி சந்தேகம் இருந்து அவங்க இதெல்லாம் பண்றாங்களாங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்குது. அதனால இது நான் சொல்றது அத்தனை விஷயங்களும் உண்மை. வேற எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேளுங்க, அதுக்காக நான் பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறேன். இப்ப அவங்க முக்கியமா கேட்கறது டிஃபெண்டர் வாங்குறதுக்கு கேட்கறாங்க, வரதட்சணை கேட்கறாங்கங்கறத குற்றச்சாட்டு பண்றாங்க. எப்போ புக் பண்ணோம்? அதாங்க நாங்க இப்போ பிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்க டிஃபெண்டர் புக் பண்ணதுங்க. அதாவது போன வருஷம் 4ஆம் தேதி, அதாவது 4வது மாசம் ஏப்ரல் மாசம் புக் பண்ணது. நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆனது நவம்பர்ல. சோ அதை எப்படிங்க நான் நீங்க தான் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி நாங்களே போய் முன்னாடி புக் பண்ண முடியும்? அது பிராக்டிகலா பாசிபிள் இல்ல. சோ அது குற்றச்சாட்டு, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அதுக்கான எவிடன்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சோ யா லைக் அதுதான் என்னோட சைடான ஒரு அதாங்க. நான் அந்த தப்பை கண்டுபிடிச்சிட்டேன். மிட் நைட் நடுராத்திரியில பசங்க கால் பண்றதும், அப்புறம் அன்டைம்ல கால்ஸ் வரதும், அப்புறம் பார்லர் போனா ஃபங்க்ஷன் டைம் இல்லாத போனாலும் 4 ஹவர்ஸ் இல்லாம வரதே இல்ல. அதெல்லாம் ஏன் நீ பண்ற கேட்க போதா, என்னால யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நான் கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா நான் போயிருவேன் வெளியில அப்படின்னு நான் அப்படிதான் கேள்வி கேட்பேன். நான் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னு கேட்போதான் நான் போறேன்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போனதுங்க. சோ அது அந்த நீங்க எப்படி அது பண்ணலாங்கிற ஒரு கோவத்துல அவங்க அது பண்ணிக்கிட்டாங்க. இதை இவங்க அம்மா கிட்ட சொல்றப்போ, அவங்க அம்மா சிங்கிள் சைல்டு, தனியா வளர்ந்த பொண்ணு, தனியா இருக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸோட பேசி அவங்களுக்கு பழக்கம் இருக்கிறதுனால அதை நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது 1 நாள் 2 நாள் நடந்தா பரவாயில்ல, தினம் அது மாதிரி நடந்து வெளியில போனா நான் எங்க போறாங்கன்னு தனியா தான் போறாங்க, எங்க போறாங்க வராங்கிறது நமக்கு சொல்றது இல்ல. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆனா எப்படி? கல்யாணம் ஆகி 1 மாசத்திலேயே இப்படி, 1 மாசத்திலேயே எப்படின்னா அந்த கல்யாணம் ஆன 1 மாசமும் இப்படி நடந்தா எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? இப்ப நம்ம பல கல்யாணங்கள் நம்ம பண்ணி வச்சிருக்கிறோம். குழந்தைகளுக்காக என்னோட ட்ரஸ்ட்ல இருந்து நான் படிக்கிறதுக்காக நான் உதவி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த அளவுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்துல இருக்கிறப்போ
இப்படி ஒரு அலிகேஷன் வந்து என் மேலேயும் என் பையன் மேலேயும் சொன்னா எப்படி? அந்த பொண்ணு வந்து கொரோனா பேட்ச்ல படிச்சு டிகிரி முடிக்கல, கொரோனா பேட்ச்ங்கிறதுனால வந்து நம்ம படிப்பை பத்தி கவலைப்படல, சாதாரண ஃபேமிலியில பொண்ணு எடுக்கணுங்கிறதுனால தான் நான் மெக்கானிக்கோட பொண்ணை போய் நான் கல்யாணம் பண்ணது. ஏன்னா நான் வந்து சைவ சித்தாந்தம் படிச்சு சித்தாந்த ரத்னா பட்டம் வாங்கினவன், ஆன்மீகத்துல அதிக நாட்டம் இருக்கிறவன். அதனால தான் நான் ஒரு சாதாரண பொண்ணுக்கு கல்யாணம் நான் பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சு நான் போய் பண்ணது. இது நான் சொல்ற விஷயங்கள் உண்மையா இல்லையாங்கிறது நீங்க எல்லாரும் திருநெல்வேலியில போய் நீங்க வெரிஃபை பண்ணீங்கன்னா தெரியும். நான் யாரை நீங்க சந்திக்கணும் அதுல சொல்லுங்க, அவங்களுக்கான நான் அப்பாயின்மெண்ட்டை நானே வாங்கி தரேன். நீங்க டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்ல போய் பாருங்க, அந்த டாக்குமெண்ட் இருக்கா இல்லையான்னு பாருங்க. திருநெல்வேலி டிசி ஆபீஸ்ல இவங்க மேல போர்ஜரி கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையாங்கிறத போய் வெரிஃபை பண்ணுங்க. இது எல்லாமே சென்னையில ஹைகோர்ட் பெஞ்ச், மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச்ல இவங்க மேல வந்து ரிட்டு இவங்க மேலயும் போலீஸ் மேலயும் ரிட்டு ஃபைல் ஆயிருக்கா இல்லையாங்கிறது நம்பர் தரேன், அதை போய் வெரிஃபை பண்ணுங்க. இதெல்லாம் மெதுவா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு வந்து இதெல்லாமே தெரிய வர ஆரம்பிக்குது. அப்போ எல்லாம் ஒரு சின்ன கேஸ் அது இதுன்னு உதவி கேட்பாங்க, அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேனே தவிர இந்த மாதிரி விவரங்கள் முழுசா தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த பொண்ணுக்கு இதுக்கு முன்னாடி 3 இடத்துல நிச்சயமாயி அந்த திருமணம் நின்று இருக்கு. என்ன காரணத்துக்காக வந்து நிச்சயம் பண்ணவங்க நிறுத்தினாங்கிறது தெரியல. அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த விவரம் தெரியுது. அந்த திருமணம் நிச்சயமான போட்டோ கூட எங்களுக்கு கூட அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. 9/4/2024. திருமணத்துக்கு முன்னாடி நீங்க அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் எதுவுமே விசாரிக்கலையா சார்? ஏன்னா நீங்க பாரம்பரிய குடும்பம்னு சொல்றீங்க, இவ்வளவு ஒரு பாரம்பரிய குடும்பம், அதாவது ஒரு பெண்ணை பத்தின எந்த டீடைல்ஸுமே நீங்க விசாரிக்கலையா? விசாரிச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, யாரோடையும் பழக மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு சொந்தம் அப்படிங்கிறது யாருமே வர்றதில்ல. அப்போ அவங்க தனியாவே இருக்கிறாங்க. இன்னும் நான் சொந்தக்காரங்க, அவங்க அம்மாவே அவங்களோட பேசுறது இல்ல, அவங்க அண்ணன் அவங்களோட பேசுறது இல்ல, அவங்களுடைய மத்த சொந்தக்காரங்கள் அவங்களோட பேசுறது இல்ல. அப்போ இதெல்லாம் ஏன்னு சொல்லி விசாரிச்சப்போ இல்ல, எனக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் சொத்து பிரச்சனை இருந்தது, அதுல இருந்து நான் பேசுறது இல்லைன்னு சொன்னாங்க. இந்த கல்யாணத்துக்கு அவங்க அம்மாவே வரல. அந்த கல்யாணத்தப்பதான் எனக்கு தெரியும் அவங்க அம்மா கல்யாணத்துக்கே வரலங்கிறது. தாய்மாமா சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லி தாய்மாமா எங்கன்னு கூப்பிடுறப்பதான் தாய்மாமனே கல்யாணத்துக்கு வரலங்கிறது தெரியுது. இதெல்லாம் கல்யாணம் நடந்து முடிஞ்சுதான் இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரியுது. கல்யாணத்திலயும் இந்த விவரங்கள் தெரியுது. அது வந்து 1st and 2nd February 2025. ஆமா. இன்னொன்னு என்னங்க, நம்ம ஃபேமிலி பத்தி வந்த ஒரு 40 டேஸ்லயே வந்து எங்க அப்பாவையோ சரி எங்க அம்மாவையும் சரி ரொம்ப மரியாதை இல்லாம எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி, அப்பதான் வந்து என் ஃப்ரெண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பதான் நான் சொன்னேன் ஓகே ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கிடைச்சது. அவங்க இப்ப வரைக்குமே வந்து அந்த ரெக்கார்டிங்ஸ் அவங்க அது ஐபோனை எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும்னு தான் அவங்க கேக்குறாங்க. ஏன் அவங்க அந்த கேள்வி கேக்குறாங்க? ஏன்னா அவ கண்டிப்பா ஏதோ ஒன்று பேசியிருப்பா அப்படிங்கிற பயம் அவங்களுக்கே இருக்கு. ஏன் அவங்க அம்மாவே வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கனிஷ்காங்கிற பொண்ணை வந்து லைக் நீ வந்து இப்படி சொல்லக்கூடாதுமா, யாராச்சும் மெய்டோ இல்ல யாராவது ஸ்டாஃபோ வந்து இன்னைக்கு என்னாச்சு தெரியுமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் காசிப்ஸ் பேசக்கூடாதுன்னு ஏன் முன்னாடியே வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க கனிஷ்கா கிட்ட. ரீசன் என்னன்னா அவ அந்த மாதிரி நிறைய காசிப்ஸ் பண்ணிருக்கா, அவங்கள பத்தியும் பண்ணிருக்கா, இப்ப நம்ம ஃபேமிலி பத்தியும் அவ பண்ணிருக்கா. அப்பாவை வந்து அவன் இவன் சொல்றது, அம்மாவை வந்து அவ இவ அதுக்கே எதுவும் தெரியலன்னு சொல்றது, என்னைய வந்து இதுக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம்னு சொல்றது, அந்த மாதிரி ரொம்ப மரியாதை இல்லாம வந்து பேசுறது, இன்னும் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுறீங்க. அது என்ன? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.